விஷ போதைப் பொருட்களை ஒழிப்பதற்காக முழு நாடும் ஒன்றாக தேசிய செயற்றிட்டத்தின் கண்டி மாவட்டத்துக்கான செயற்றிட்டம் இன்று நடைபெற்றது. මහනුවර කොට්ටාශය ගත්තට පස්සේ පොලිස් ස්ථානටිකේ கண்டி மாவட்டத்தில் உள்ள போலீஸ் நிலையங்களினால் மேற்கொள்ளப்பட்ட 2678 சுற்றி வளைப்புகள் மூலம் 2 கிலோ 34 கிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டது. 2025ஆம் ஆண்டை எடுத்துக்கொண்டால் இந்த சுற்றி வளைப்புகளின் எண்ணிக்கை 3544ஆக அதிகரித்தது. 3 கிலோ 253 கிராம் ஹெரோயினை கைப்பற்றியுள்ளோம். இதற்கமைய கடந்த வருடத்தில் மாத்திரம் மேலதிகமாக 1 கிலோ 200 கிராம் கைப்பற்றப்பட்டுள்ளது. முழு கண்டி மாவட்டத்தையும் கருத்தில் கொண்டால் கடந்த வருடம் 2 கிலோ 814 கிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்ட நிலையில் இவ்வருடத்தில் அது 4 கிலோ 611 கிராம் வரை அதிகரித்துள்ளது. ஐஸ் எனப்படும் மெத்தம்பெட்டமைன் போதைப் பொருள் சோதனைகளை பொறுத்தவரை கடந்த வருடம் கண்டி மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட 1004 சுற்றி வளைப்புகளின் பொழுது 499 கிராம் கைப்பற்றப்பட்டது. கடந்த வருடம் முழுவதும் மொத்தமாக 645 கிராம் மாத்திரமே கைப்பற்றப்பட்டுள்ளது. ஆனால் இந்த வருடத்தில் இதுவரையான கால பகுதியில் 3 கிலோ 23 கிராம் ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. ஐஸ் போதைப் பொருள் பயன்பாடு 5 மடங்கு அதிகரித்துள்ளதை இது காண்பிக்கின்றது. தற்போதைய சமூகத்தில் ஐஸ் போதைப் பொருள் பாவனை மிகவும் பாரதூரமான நிலையை எட்டியுள்ளது. நாம் எதிர்பார்க்காத வகையில் சமூகத்தின் உயரிடத்தில் உள்ள பெண்களும் ஐஸ் போதைப் பொருளுக்கு அடிமையாக மிகவும் ஆபத்தான நிலைமை தற்போது உருவாகியுள்ளது. இதேவேளை போதைப் பொருளை காரில் கொண்டு சென்ற 2 சந்தேக நபர்கள் தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் பாலடுவ வெளியேறலில் கைது செய்யப்பட்டுள்ளனர். தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் போக்குவரத்து கடமைகளில் ஈடுபட்ட அதிகாரிகளினால் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். காரில் இருந்த 6 கிலோகிராம் ஐஸ் 5 கிலோகிராம் ஹெரோயின் என்பனவும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன. குறித்த போதைப் பொருளை மொரலஸ்கமோவில் இருந்து கொண்டு சென்றமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது.